பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த காலை நேரத்திலே உங்களோடு இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். इस सुबह के समय में आपके बीच में आना एक बहुत आनंद का समय है। இந்த வருஷத்திலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். इस साल में आपकी उपस्थिति में आकर परमेश्वर के वचन को बांटने के लिए मैं प्रभु को धन्यवाद करता हूँ। பாஸ்டர் சொன்னது மாதிரி நமக்கு பூச்செண்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. पासवान ने जैसे कहा हमें फूल का गुच्छा ऐसे कुछ आवश्यकता नहीं है। எனக்கு நிறைய இடத்துல பொன்னாடை போத்துவாங்க, எல்லா பொன்னாடியும் பத்திரமா வச்சிருப்பேன் பீரோல. हाँ, बहुत सारे वस्त्र को पहनाते हैं, वो सब मैंने कबाड़ में रखा हुआ है संभाल कर। சபையில் யாராவது ரெண்டு இறந்து போயிட்டாங்கன்னா ரெண்டு அன்னத்தை அனுப்பி விட்டுருவேன். कोई कलीसिया में कोई गुजर गया तो दो चीज वस्त्र को मैं बेच देता हूँ उसमें डालने के। எனக்கு எந்த பொன்னாடை போத்தாலும் கடைசியில் அது கல்லறையில் முடிஞ்சிடும். जो कोई भी वस्त्र हम पहनेंगे तो वो आखिरी में कब्र में जाकर खत्म हो जाएगा। எல்லாவற்றுக்கும் மேலாய் கிறிஸ்துவின் அன்பு மேலானது. सबसे बड़ा मसीह का प्रेम। அந்த அன்புக்காய்க்கு தெய்வத்தை நன்றி சொல்லுகிறேன். इस प्रेम के लिए प्रभु को मैं धन्यवाद करता हूँ। தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். आगे हमारी सेविकाई के लिए आप प्रार्थना में याद रखिए। ஆண்டவர் எங்களை 57 வருஷத்தை முடிக்க தேவன் கிருபை கொடுத்தார். 57 इयर्स परमेश्वर ने सेविकाई में खत्म करने के लिए अनुग्रह दिया। 1969 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மிஷனரி ஊழியத்தை 1969 में शुरू हुआ था इस मिशनरी सेविकाई। கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி परमेश्वर ने आशीष किया और उसका इज्जत किया। अनेक ஊழியர்களையும் ஊழியங்களை இந்தியாவின் பல பாகங்களில் எழுப்ப ஆண்டவர் கிருபை கொடுத்தார். बहुत सारे सेवक और जो बहुत सारी कलीसिया को उत्पन्न करने के लिए इस भारत देश में प्रभु ने अनुग्रह दिया। ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் இன்னைக்கு கர்த்தருக்காய் எழும்பி அங்கங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. शुरू हुआ जो सेविकाई आज परमेश्वर के लिए इधर उधर कर उठकर उजाला दे रहे हैं। இதன் மத்தியிலே கர்த்தர் अनेक நல்ல பரிசுத்தவான்களை என்னோடு கூட ஐக்கியப்படுத்தினார். और इसके बीच में परमेश्वर बहुत सारे पवित्र लोगों की संगति करा दिया है। அதில் அருமையான தேவனுடைய தாசனும் ஒருவர். इसमें परमेश्वर का दास भी है। ஆண்டவர் தொடர்ந்து இந்த அன்பிலே நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்யட்டும். परमेश्वर आगे भी इस प्रेम में बने रहने के लिए अनुग्रह दे। தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். आगे हमारी सेविकाई के लिए हमारे लिए प्रार्थना में याद करें। கடந்த மாதத்தில் என்னுடைய கடைசி மகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். पिछला महीना पास्टर की आखिरी बेटी डेंगू बीमारी से अस्पताल में एडमिट की गई थी। அவளுக்காக நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். உங்கள் எல்லாருடைய ஜெபத்திற்கு நன்றி. उनके लिए आपने प्रार्थना उठाया और आप सबके प्रार्थना के लिए हम आपको धन्यवाद करते हैं। தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर से आपको आशीष करे। இந்த நாளின் காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். सुबह के समय परमेश्वर के वचन को आपके बीच में मैं बांटना चाहता हूँ। நம்மளுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். हमारा संदेश का मूल उपदेश के लिए मैं 2 वचन पढ़ना चाहता हूँ। ஒரு வசனம் உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்தின் 27வது வசனம். व्यवस्था विवरण 33वां अध्याय 27वां वचन। இரண்டாவது ஏசாயா 9:6. दूसरा ऐसाया में 9वां अध्याय। அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். अनादि परमेश्वर तेरा गृहधाम है और नीचे सनातन भुजाएं है। वह शत्रुओं को तेरे सामने से निकाल देता और कहता है उनका सत्यानाश कर दे। அடுத்த வசனம் ஏசாயா 9:6. दूसरा वचन ऐसाया 9वां अध्याय 6वां वचन। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, समाधान प्रभु एन्नपड़म। क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है और प्रभुता उसके कंधे पर होगी और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा। கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर पवित्र वचन को आशीष करे। இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய செய்தி
நமக்கு ஒரு நித்திய தகப்பன் உண்டு. इस दिनों में मैं आपके बीच में जो बातें करने वाला जो समाचार संदेश है वो हमारे लिए एक अनंत पिता है। நாம் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். अपने सर झुकाकर प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, हमसे प्रेम करने वाले हमारे अच्छे पिता, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி आपके செலுத்துகிறோம். जीवित वचन के लिए आपको धन्यवाद करते हैं। நீர் எங்கள் நித்திய தேவன் மாத்திரமல்ல, நீர் எங்கள் நித்திய பிதாவாய் आप இருப்பதற்காக हमारा अनंत परमेश्वर केवल नहीं, आप हमारे अनंत पिता भी है। கர்த்தர் தாமே இந்த வேளையிலே எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை அபிஷேகித்து தாரும். प्रभु स्वयं इस समय में आपके वचन को अभिषेक करके दे, இயேசுவின் நாமத்தில் प्रभु यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। நான் வாசித்த இந்த வேத வசனத்திலே हमने पढ़े हुए इस परमेश्वर के वचन में உபாகமத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத பற்றி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण में परमेश्वर कैसा है ऐसा लिखा हुआ है। அனாதி தேவன், இந்தியிலும் அனாதி தான் போட்டிருக்கிறது. हाँ, हिंदी में भी अनंत काल का परमेश्वर डाला है। அந்த அனாதி என்கிறதற்கு இன்னொரு வார்த்தை தமிழில் இருக்கு, நித்தியம். अनादि का और एक शब्द तमिल में है, वो नित्य परमेश्वर। ஆனால் இந்த நித்தியம் என்கிற சொல்லை இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும்போது அதை கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. पर ये नित्य परमेश्वर की बातों को जब इंग्लिश में ट्रांसलेशन किया उसको सही से भाग कर बताया गया है। நாம் உபாகமத்தில் வாசித்த வசனத்தை நித்திய தேவன் என்று பொருள்படும். व्यवस्था विवरण में जब हमने वचन पढ़ा हुआ नित्य परमेश्वर करके वो जाना जाता है। அதாவது அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்றாலும் நித்திய தேவன் உனக்கு அடைக்கலம் என்று சொன்னால் ரெண்டும் ஒன்றுதான். हाँ, अनादि परमेश्वर तेरा शरण स्थान है ऐसा कहेंगे, या नित्य परमेश्वर तेरा शरण स्थान, दोनों एक ही बात है। அனாதி என்கிற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை, அது பழைய ஏற்பாட்டில் தான் வருகிறது. अनादि ये शब्द बहुत इस्तेमाल नहीं हुआ, पुराने नियमों में उसका ज्यादा इस्तेमाल हुआ है। ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது நித்தியம் என்கிற சொல் தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறது. नए नियम में आते समय हमेशा नित्य नित्य परमेश्वर करके बताया जाता है। ஆனால் ஏசாயா 9:6 நீங்கள் படிக்கும்போது पर ऐसाया 9वां अध्याय 6वां वचन में हम पढ़ते समय இந்த வசனத்திலே இந்த பாலகன் பிறந்தார் என்பதை ஹிந்தியிலே பாலன் என்று போட்டிருக்கிறது. हाँ, ये वचन में जो बालक का जन्म हुआ करके हिंदी में डाला गया है, குமாரனை புத்திரன் என்று போட்டிருக்கிறது. और कुमार जो तमिल में कुमारन है उसको हिंदी में पुत्र दिया गया ऐसा बताया है। ஆனால் நித்திய பிதா என்று இங்கே ஒரு சொல் வருகிறது. पर वहाँ पर नित्य पिता ऐसा एक बातें आती है। ஹிந்தி பைபிள்ல தான் இருக்கா? अनंत அனாதி. ஓகே, அது நித்தியம் தான். ஓகே, நித்திய பிதா என்கிற சொல் இந்த இடத்துல வந்திருக்கு. अनंत पिता ऐसा ये बातें इस शब्द में डाला गया है। பட் இது இங்கிலீஷ்ல நீங்கள் படிக்கும் பொழுது ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் पर பயன்படுத்துகிறார்கள். इंग्लिश में जब हम इसे पढ़ते हैं दो प्रकार की अलग बातों को दर्शाता है। அந்த நித்திய தேவன் என்கிறதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இட்டர்னல் காட் என்கிற பதம் तो பயன்படுத்தப்படுகிறது. नित्य परमेश्वर को अगर अंग्रेजी में कहा गया तो वो हमेशा का खुदा है ऐसा बताता है। ஆனால் நித்திய பிதா என்கிற அந்த தமிழ் பதம் पर नित्य पिता करके जो तमिल में दिया गया है, இட்டர்னல் ஃபாதர் என்றல்ல, எவர்லாஸ்டிங் ஃபாதர் என்று வருகிறது. हमेशा का पिता नहीं, मतलब सदा काल का पिता ऐसा बताया जाता அது है। ஆக்சுவலா நித்தியம் என்கிற சொல் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிற தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய பிழைகள் இருக்கிறது. तमिल के ट्रांसलेशन में बहुत सारे जो वचन का सही ये बताया नहीं அப்போ है। இந்த எவர்லாஸ்டிங் என்று சொல்லுகிற நித்தியத்திற்கும் இட்டர்னல் என்கிற நித்தியத்திற்கும் என்ன வேறுபாடு? जो हमेशा का है वो पिता या फिर जो सदा काल का पिता, इसमें क्या फर्क है? இட்டர்னல் என்கிற நித்தியம் என்பது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். जो हमेशा का मतलब है कि ना उसका शुरू है ना अंत है, वह चलता रहता है। அதன் அடிப்படையில் உபாகமத்தின் வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் என்கிற நிலையில் அவர் ஆரம்பம் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர். उसको व्यवस्था में अगर हमें समझना है तो परमेश्वर की स्थिति में ना उसका कोई शुरुआत है ना कोई अंत है। எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படுகிறதோ அது ஆரம்பிக்கிற நிலையில் இருந்தால் அது தேவனாக இருக்க முடியாது. अगर कोई विषय शुरुआत किया जाता, अगर वो शुरू हो रहा है तो वो खुदा नहीं हो सकता। சோ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் as a god he has no beginning, he has no end. அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. अंग्रेजी में कहा जाए अगर वो परमेश्वर है तो उसका ना कोई शुरू होगा ना कोई अंत होगा। ஆனால் ஏசாயா 9:6 அவருடைய தகப்பத்துவத்தை பிதா என்கிற ஸ்தானத்தை பற்றி படிக்கும் பொழுது ऐसा 9:6 में उसके पितापन का उस गुण को जब हम पढ़ाई करते हैं, எவர்லாஸ்டிங் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். जो है जो अनंत हमेशा क्या ऐसा So,
அதனுடைய பொருள் என்னவென்றால் उसका क्या मतलब है? எவர்லாஸ்டிங் என்பது ஏதோ ஒரு இடத்திலே ஆரம்பித்து விட்டது. हाँ, जो हमेशा का मतलब जो कहीं तो वो शुरुआत हुआ है, ஆனால் அது முடிவில்லாமல் போய்க்கொண்டே இருக்கும். पर वो बिना खत्म हुए चलता रहता है. சோ நாம் ஆராதிக்கிற தேவன், तो हम जो आराधना करते हैं परमेश्वर, அவர் நம்மோடு இருக்கிற உறவிலே அவர் நமக்கு என்றென்றைக்கும் உள்ள பிதாவாக இருக்கிறார். वो हमारे जो संबंध में हो हमारे लिए हमेशा का पिता ठहराया जाता है. சோ பிதா என்கிற அந்த நிலை எப்பொழுது ஆரம்பித்தது? पिता, ये परिस्थिति कब शुरू होती है? இப்ப நான் திருமணமான போது ஒரு மனைவிக்கு புருஷனானேன். मैं जब शादी हुआ तो एक औरत के लिए मैं पति बन गया. ஆனால் அந்த புருஷத்துவ ஸ்தானத்தை நான் அடைந்தாலும் वो पति का स्थान मैंने पाया तो भी இன்னும் தகப்பன் என்கிற அந்த ஸ்தானம் எனக்கு இன்னும் ஆரம்பிக்கவில்லை. पिता का वो स्थान अभी तक मेरा शुरुआत नहीं हुआ था. ஆனால் என்னுடைய மனைவி குழந்தை பேருக்காக காத்திருக்கும் போது जब मेरी औरत बच्चे होने के इंतजार में थी, எனக்குள் ஏற்படுற என்னன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல யார் ஆக போறேன்? தகப்பன் ஆக போறேன். मेरे अंदर ऐसे विचार आता अभी थोड़े ही दिनों में मैं पिता बनने वाला I am हूँ, going to become a father. मैं पिता बनने वाला हूँ. So அந்த அந்த டெலிவரி ரூம்ல பிரசவம் நடக்கிறது. और डिलीवरी के जो रूम में उन जो बच्चा होने की शुरुआत में है उस समय, அந்த குழந்தை பிறந்த உடனே நர்ஸோ டாக்டரோ கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க முதல்ல குழந்தைய. बच्चे को जन्म होते ही डॉक्टर या नर्स उसे लेकर हमारे सामने लेके आते हैं. அவங்க சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், वो कहने वाली एक ही पहली शब्द है, உங்களுக்கு பாராட்டுக்கள். आपको जो है जो बधाई हो, Now you become a father. நீங்கள் தகப்பனாகி अब விட்டீர்கள். आप पिता बन चुके हैं. சோ உடனே நான் என்னுடைய இந்த தகவலை எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன். तुरंत मैं ये संदेश को सब जगह पर फैलाना शुरू करता हूं. எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். सारे लोग मेरी जो है तारीफ करते हैं. Congratulations, you become a father now. हाँ, मुबारक हो, आप पिता बन चुके हैं. சோ நான் சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால், मैं क्या बताना चाह रहा हूँ எனக்கு कि ஒரு பிள்ளை பிறந்த உடனே என்னுடைய தகப்பத்துவம் ஆரம்பிக்கிறது. मेरे लिए एक बच्चे का जन्म होते ही मेरा पिता का स्थान शुरू हो जाता அப்ப है. தேவன் என்னென்றைக்கும் அவர் என்னென்றைக்கும் தேவனாகவே இருக்கிறார். परमेश्वर हमेशा का परमेश्वर है. அப்ப அந்த தேவனுக்குள் ஒரு தகப்பன் என்கிற நிலை எப்பொழுது ஆரம்பித்தது? उस परमेश्वर के अंदर वो पिता का स्थान कब शुरू हुआ? அந்த தகப்பத்துவம் ஆரம்பித்த இடம் எங்கவென்றால் அது ஏதேன் தோட்டத்திலே वो ஆரம்பித்தது. पिता का स्थान उत्पन्न का होने का स्थान ये कौन सा है? वो एदेन के बाग में. ஆண்டவர் சொல்லுகிறார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. परमेश्वर ने कहा हमारे स्वरूप में हमारे रूप में एक मनुष्य को उत्पन्न करेंगे. சோ உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய உருவத்தின்படி சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவன். जो सृष्टि किया वो मनुष्य परमेश्वर के रूप परमेश्वर के साये में बनाया गया. அப்ப தேவனுக்கு ஒரு ரூபம் உண்டா, சாயல் உண்டா? तो क्या परमेश्वर को कोई रूप या कोई साया है? இன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்கிறது. आज बहुत सारे अलग अलग मजहब है. எல்லாருமே ஏதோ கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத எல்லாரும் நம்புறாங்க. सारे लोग यही भरोसा करते हैं कि एक कोई खुदा है करके. ஆனா தெய்வத்தை ஒவ்வொருத்தர் ஒரு ஒருமா டிசைன் பண்றாங்க. परमेश्वर को हर एक लोग अलग अलग तरीके से बना देते हैं. ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். एक बातों को हम समझ लेना है, நாம் தேவனுக்கு டிசைன் கொடுக்க முடியாது, நம்மளை டிசைன் பண்ணவரே தேவன் தான். हम परमेश्वर को रूप नहीं दे सकते, हमें रूप देने वाला परमेश्वर है. அப்ப முதல்ல தேவன் நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்க வேண்டுமானால் तो परमेश्वर पहला अगर हमें कोई रूप देना चाहता है அவருக்கு ஒரு வடிவம் தேவை. तो उसके लिए एक रूप की आवश्यकता அப்ப है. தேவன் என்ன வடிவத்தில் तो இருக்கிறார்? परमेश्वर कौन से रूप में है, என்ன ரூபத்தில் இருக்கிறார்? कौन से स्वरूप में है? அப்ப வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது तो परमेश्वर के वचन को जब हम पढ़ते हैं तो தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर आत्मा है ऐसा वचन कहता है. அப்ப ஆவியாய் இருக்கிற தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது ஒரு சாயலை ரூபத்தை கொடுக்கணும்னா அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் தனக்கென்று ஒரு ரூபத்தை சாயலை எடுத்துக்கொள்ள तो வேண்டும். आत्मिक परमेश्वर मनुष्य को कोई रूप देना है तो उसके पहले अपने आप को एक रूप देने की आवश्यकता है. மோசே 90வது சங்கீதத்தின் ஜெபத்திலே அழகாக சொல்லுகிறார். मूसा 90 भजन संहिता में अच्छी तरीके से बताता है. பூமி உண்டாகும் முன்னும் பர்வதங்கள் உண்டாகும் முன்னும் நீர் என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கிறீர். हाँ, दुनिया उत्पन्न होने के पहले, पर्वत उत्पन्न होने के पहले, तो आप हमेशा के लिए अनंत काल के लिए है. சோ அப்படிப்பட்ட தேவன் அவர் மனிதனை உண்டாக்குகிறதற்கு முன்பதாக वैसा परमेश्वर मनुष्य को सृष्टि करने के पहले தனக்கு ஒரு வடிவத்தை சாயலை எடுத்துக்கொள்ளுகிறார். अपने लिए एक रूप को, एक साये को तैयार कर लेता है. அந்த வடிவம் சாயல் கிறிஸ்துவே. वो रूप, वो साया, वो मसीह है.
ஆகவேதான் கொலேசியர்கள் நிருபத்திலே வாசிக்கிறோம், तो इसलिए कुलीसियों की किताब में हम पढ़ते हैं அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். सारे सृष्टि के पहलोटा है वो। அப்போ வானத்தை அவர் முதல்ல சிருஷ்டித்தாரா, பூமியை முதல்ல சிருஷ்டித்தாரான்னா पहले आसमान को सृष्टि किया या धरती को सृष्टि किया? அவர் எல்லாவற்றை சிருஷ்டிக்கும் முன்பதாக தனக்கென்று ஒரு வடிவத்தை அவர் அமைத்துக் கொண்டார். அதுதான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் பிரதானமான சிருஷ்டிப்பு. सारी सृष्टि को करने के पहले अपने लिए एक रूप को तैयार कर लिया, वही पहला सृष्टि। சோ கிறிஸ்து என்கிற அந்த வடிவத்துக்குள் இருந்துதான் சகலத்தையும் உண்டாக்கினார், சகலத்தை மனிதனை அதை போலவே உண்டாக்கினார். मसीह करके उस रूप में रहकर परमेश्वर ने सारी सृष्टि की, मनुष्य को उसी के रूप में बनाया। ஆகவே வேதம் சொல்லுகிறது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. इसलिए वचन कहता है सारी सृष्टि उसके लिए और उसको रखकर बनाई गई है। அப்போ இவர் முதல்ல தனக்கென்று ஒரு சாயலை வடிவத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். पहला ये हम उसके लिए एक स्वरूप को बना लेता है। ஆகவே இன்னைக்கு மற்ற மதங்கள் எல்லாம் தெய்வத்தை வேற வேற மாதிரி எல்லாம் வடிவமைக்கிறாங்க. आज बहुत सारे வேதத்தின்படி சரியல்ல. बहुत सारे जो मतभेद वाले अलग अलग तरीके से अपने आप को खुदा को दर्शाते हैं। அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கட்டளையிடும் போது சொல்லுகிறார், எனக்கு எந்த விதமான வடிவத்தை ரூபத்தை நீ கொடுக்க கூடாது. इसलिए परमेश्वर इजरायलियों को पहला एक अधिकार हक बातें बताता है, मेरे लिए तो कोई स्वरूप नहीं बनाना है। பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப என்ன ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, பேர் எல்லாம் போட்டு பிரதர் ஜானி சென்னைலாம் போட்டு அந்த படம் இருக்கிற இடத்துல என் போட்டோ போடாம ஒரு நாய் படம் போட்டா எனக்கு எவ்வளவு இன்सल्ट இருக்கும். आप सोच के देखिए, अगर पासवान को कोई सेवकाई के लिए बुलाया, वहाँ बड़ा सा बैनर डालकर भाई के नाम सब डालकर उनके चित्र को छोड़कर और कोई कुत्ता कोई अलग जानवर का चित्र डालेंगे तो कैसा होगा? இல்ல ஒரு பூனை பிக்சர் போட்டுருக்காங்கன்னு வைங்க, या कोई बिल्ली का चित्र डाला है तो इट्स अ इंसल्ट टू मी. இது எனக்கு ரொம்ப மனசை காயப்படுத்தும். वो मुझे मेरी बदनामी के रूप में है, मुझे मेरे मन को ठेस அப்போ पहुंचा। ஜானி என்கிற எனக்கு ஒரு அழகான வடிவம், சாயல், ரூபம், पर्सनालिटी எல்லாமே இருக்கிறது. भाई जॉनी उनका एक अच्छा स्वरूप है, वो दिखने में सुंदर, वो सारी बातें उनके पास है। அப்ப குறிப்பு என்னன்னா, तो क्या बताना चाहता हूँ मैं, ஆறறிவுள்ள மனுஷன் என்னை ஒரு மிருகத்தோடு ஒப்பிடுவதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. 6 ज्ञान वाला मनुष्य परमेश्वर को जो एक जानवर के साथ मिलाता है, वो मेरे से स्वीकारा नहीं जा सकता। அப்ப நமக்கே அவ்வளவு ரோஷம் வருது, கோபம் வருதுன்னா அப்ப ஆண்டவர் அதை எப்படி ஒத்துக்குவாரு? तो हमें इतना क्रोध और गुस्सा आता है, तो परमेश्वर उसे कैसा स्वीकार सकता है? So we cannot design God and define God. God knows how to design and define himself. हम परमेश्वर को न बना सकते हैं ना उसको प्रकट कर सकते हैं। परमेश्वर अपने आप को बनाता है और அப்போ प्रकट करता है। காணக்கூடாத தேவன் தனக்கென்று உண்டாக்கி கொண்ட வடிவம், சாயல் ஒன்றே ஒன்று, அந்த வடிவம் கிறிஸ்துவே. न दिखने वाला परमेश्वर अपने लिए एक रूप और एक साया प्रकट करता है, वो है मसीह यीशु। ஆனால் அந்த கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட போதுதான் அவருக்கு இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. तो वो मसीह शरीर में जब प्रकट हुआ तो उसका नाम यीशु दिया जाता है। ஆனால் கிறிஸ்து எல்லா காலங்களிலும் இருக்கிறார். पर मसीह हर समय में है। வானத்தை பூமி சிருஷ்டித்த போது கிறிஸ்து இருந்தார். आसमान और धरती को रचते समय मसीह वहां पर அவர் है। ஆதாமை சிருஷ்டித்து ஆதாம் கண் விழித்த போது முதலாவது கிறிஸ்துவை தான் பார்த்தார். आदम को सृष्टि की आदम ने जब पहले आंखें खोल कर देखा, वहां मसीह खड़ा है। கூடாரத்தின் வாசலிலே ஆபிரகாம் கிறிஸ்துவை பார்த்தார். जो तंबू के द्वार पर अब्राहम ने मसीह को देखा। இஸ்ரவேலர்கள் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கிறிஸ்துவை தான் பார்த்தார்கள். इजरायली लोग मेघ स्तंभ और आग स्तंभ के रूप में मसीह को देखे। 3 எபிரேயர்கள் வாலிபர்களுக்குள்ளே 4வது மனுஷனாய் தேவ சாயலை உடையவராய் நடந்து சென்றவர் கிறிஸ்துவே. 3 जवान यहूदियों के बीच में चौथा मनुष्य जो चलकर गया मसीह यीशु था। அன்னைக்கு உருவின பட்டயமாய் தீர்க்கதரிசிகள் பார்த்தது சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவை. उस समय में तलवार निकाल कर खड़ा हुआ जो दूतों के रूप में मसीह यीशु। ஆனால் அந்த கிறிஸ்து என்றைக்கு உலகத்தின் பாவத்துக்காக தன்னை பலியாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அன்றைக்கு தான் மாம்ச வடிவத்தில் வருகிறார். वो मसीह जब दुनिया के लोगों को पाप से मुक्त करने के लिए मनुष्य का रूप धारण किया, वो शरीर में प्रकट அப்ப हुआ। கிறிஸ்து என்கிற ஸ்தானம் எல்லா காலத்திலும் இருக்கிறது. ஆனால் அது கிறிஸ்து மாம்சத்தை எடுத்தார். அந்த மாம்சம் ரத்தம் தான் நமக்காக சிலுவையில் तो அடிக்கப்பட்டது. मसीह हर समय के लिए है, पर वो मसीह मांस में और लहू को लिया, वो हमारे लिए मारा गया। அப்ப இந்த கிறிஸ்து என்றைக்கு அவர் தகப்பனானார்? ये मसीह कब हमारा पिता हो गया? அவர் எப்பொழுது தகப்பனானார்னா ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது தகப்பனானார். कब पिता हुआ? जब आदम को परमेश्वर ने सृष्टि की तब। லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 3வது அத்தியாயத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது लूका का सुसमाचार
வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 23 अध्याय में अगर आप पढ़ेंगे तो वचन ஏனோ है, சேத்தின் புத்திரன், ம். சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ம். ஆதாம் தேவனால் அந்த உண்டானவன். வசனத்தை இந்தியில படிங்க. 38. கடைசி வசனம் 38. और वह एनोश को और वह सेत को और वह आदाम का और वह परमेश्वर का पुत्र था. இந்தியில கரெக்டா போட்டுருக்கு. ஆதாம் தெய்வத்தின் புத்திரன். हाँ हिंदी में अच्छे से डाला, आदाम परमेश्वर का पुत्र था. இந்தி டிரான்ஸ்லேஷன் சூப்பரா இருக்கு. हाँ हिंदी का ट्रांसलेशन बहुत अच्छा பட் है. தமிழ்ல சொதப்பிட்டாங்க, தேவனுடைய தேவனால் உண்டானவன் என்று. हाँ परमेश्वर से बना है करके तमिल में डाला है. அப்போ ஆதாம் தேவனுடைய புத்திரனாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். आदाम परमेश्वर के पुत्र के रूप में सृष्टि அப்போ किया அந்த गया. புத்திரன் என்கிற ஸ்தானத்தை அவன் எடுத்த உடனே இவர் தகப்பன் என்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறார். जब वो ஹalleluya. हालेलुया पुत्र का स्थान जब लिया आदाम ने, तुरंत परमेश्वर पिता का स्थान ले அப்ப लिया. ஏதேன் தோட்டத்திலே அந்த மகன் புத்திரன் தகப்பன் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. एदेन के बाग में पिता पुत्र का वो जो रिश्ता शुरू हो गया था. ஆனா இது எவ்வளவு நாள் போச்சுன்னு பாத்தீங்கன்னா, और ये कितने दिन तक चला? கொஞ்ச நாள் வரைக்கும் கரெக்டா போச்சு. थोड़े दिन तक सही से चला. அப்ப மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது, तब मनुष्य जब परमेश्वर के विरोध पाप किया, மனுஷன் தெய்வத்தோடு உள்ள தொடர்பை இழந்தான், ஆனால் உறவு போகவில்லை. मनुष्य और परमेश्वर का जो संबंध टूट चुका था, पर वो जो रिश्ता टूटा नहीं. The man lost his connection with God, but the relationship was not broken. हाँ, मनुष्य ने परमेश्वर का संबंध टुकड़ा मतलब तोड़ दिया, पर रिश्ता बना था. இப்ப என் வீட்டுல பையன் இருக்கிறான், திடீர்னு என் கூட சண்டை போட்டு ஒரு 3 வருஷம் பேசலன்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு. पास्टर जी का लड़का है समझे, उनके साथ झगड़ा होगा, 3 साल से उनसे बातें नहीं की, तो அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. उनका और मेरा कोई संबंध बातचीत नहीं होता है. நானும் ஃபோன் பண்றதில்ல, அவனும் எனக்கு ஃபோன் பண்ணல, அப்படி வச்சுக்குவோம். हाँ मैं भी बात नहीं कर रहा हूँ, वो भी मुझे फोन नहीं किया, ऐसा रख लेते हैं. பட் யாராவது அபிஷியலா என்கிட்ட கேட்டானா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா அவன் பேரை சொல்லுவேன். पर कोई मुझसे पूछता आपको कितना बच्चा है, तो उनका नाम मुझे लेना पड़ेगा. பட் அவன் எங்கேயாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணனா ஃபாதர்ஸ் நேம்ல என் பேர் தான் और போடுவான். कहीं पर एप्लीकेशन भर रहा है, पिता के नाम पे पास्टर जी का नाम डालना जरूरी है. அப்போ ஆதாம் பாவம் செய்தபோது தெய்வத்தோடு இருக்கிற உறவு போனாலும், ஆதாம் தொடர்பு போனாலும் உறவு போகவில்லை, ரிலேஷன்ஷிப் போகவில்லை. आदाम पाप करने से परमेश्वर के जो संगति से वो दूर हो गया, पर रिश्ते में बना रहा. சோ காரணம் என்னவென்றால் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே அந்த தூரம் ஏற்பட்டு விட்டது, டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. मनुष्य और परमेश्वर के बीच में वो दूरी आ चुका था. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். वचन कहता है इसे खाते ही तुम मर ही जाओगे. ஆனால் ஆதாம் 930 வருஷம் உயிரோடு और இருந்தார். आदाम 930 तक वो साल तक जीवित था. ஆனால் உண்மையான மரணம் என்னவென்றால் ஜீவனாய் இருக்கிற தெய்வத்தை விட்டு தூரம் और ஆனார். सच्चा मृत्यु यही है, जीवित परमेश्वर से वो दूर चले गया. அப்போ உண்மையான மரணம் என்பது என்னன்னா, तो सच्चा मृत्यु क्या है? இந்த சரீரத்திலே மரிப்பது மரணம் அல்ல, அது உண்மையான மரணம் இல்ல. इस शरीर से हम मरते हैं वो मृत्यु नहीं है. நல்லா விளங்கிக்கோங்க, சரீரத்திலே மரித்த எல்லாருக்கும் ஒரு நாள் உயிர் தெழுதல் உண்டு. देखिए शरीर में मरने वाले हर एक के लिए एक दिन जी उठना है. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். प्रेरित पौल कहता है वो हो अपने अपने समय में वो जिलाया जाएगा. அப்ப முதலாம் உயிர் தெழுதலிலே கிறிஸ்துவின் மணவாட்டி तो எழுந்திருக்கிறாள். पहला जी उठने में मसीह का दुल्हन उठ जाती है. அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் முடிந்து அடுத்து இன்னொரு ஒரு உயிர் தெழுதல் फिर நடக்கிறது. संकट का समय खत्म होकर और एक जी उठना होता है. பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பதா இந்த பூமியில பிறந்த பெரியோர் சிறியோர் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். सफेद सिंहासन के न्याय के समय में, उस समय में दुनिया के सारे बड़े बुजुर्ग सब लोग जी उठेंगे. சோ எல்லா மனுஷருக்கும் உயிர் தெழுதல் உண்டு. तो सारे मनुष्य का जी उठना ஆனா जरूरी है. உயிர் தெழுந்த பின்பு கிறிஸ்துவோட இருக்க போறோமா பிசாசோட இருக்க போறோமாங்கிறது அது அடுத்த சாப்டர். அது जी उठने के बाद मसीह के संग रहेंगे या शैतान के साथ, वो दूसरा भाग है. அப்போ கிறிஸ்துவோடு இருப்பதுதான் நித்திய ஜீவன். मसीह के साथ रहना ही अनंत जीवन है. ஆனால் பிசாசோடு இருப்பதுதான் நித்திய மரணம். पर शैतान के साथ है तो वो अनंत मृत्यु है. அப்ப உண்மையிலே மரணங்கிறது என்ன தெரியுங்களா? तो सच्चा मृत्यु क्या है? தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதா மெய்யான மரணம். परमेश्वर से दूर होना ही सच्चा मृत्यु है. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். वचन साफ बताता है मसीह के बिना वो
मुर्दा है। இந்த காலவேளை நம்ம எல்லாருக்குள்ள கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா வாசம் सुबह के பண்ணுகிறார். समय हम सब मसीह जो हमारे நாம் अंदर वास ஜீவன் करते हैं, உள்ளவர்கள். हम जीवित है। ஆனால் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் உலகத்துக்கு நம்ம பிரசங்கித்துக் கொண்டே पर இருக்கிறோம். इस जीवन को पाने के लिए दुनिया में हम प्रचार करते அப்ப रहते हैं। இன்னும் உலகத்துல எவ்வளவு மனுஷர் உயிரோடு இருக்கிறாங்க. आप कितने ही लोग मनुष्य दुनिया में जीवित है। அப்போ ஆகவேதான் அப்போஸ்தலர் எழுதும்போது சொல்றார், நீங்க மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் எழுதுறார். इसलिए प्रेरित पौल लिखता, मरे हुए तुम्हें मसीह ने जिला दिया है। அப்போ உலகத்துல போய் நீ மரித்திருக்கிற பிழைக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணும் புரியாது. अगर दुनिया में हम कहेंगे तो मर चुका है तो जीवित रहना है तो उसे कुछ समझ नहीं அவன் என்ன आएगा। நினைச்சிருக்கிறான், சரீரத்துல செத்து போகிற அந்த இதான் அவன் மரணம் वो நினைச்சிருக்கான். यही सोचता है कि शरीर में मरना ही मृत्यु ஆனா है, உண்மையான மரணம் என்பது தெய்வத்தை விட்டு பிரிந்திருப்பது தான் पर மரணம். सच्चा मृत्यु मसीह से दूर होना है। சரி, இப்ப மனுஷன் பாவம் செஞ்சாச்சு, இப்ப செப்பரேட் ஆயாச்சு. अभी मनुष्य ने पाप किया, अब वो अलग हो चुका அப்ப है। ஜீவனாகிய கிறிஸ்துவை விட்டு மனுஷன் பிரிந்த போதுதான் பாவம், சாபம், மரணம், வியாதி எல்லாமே உள்ள வந்துச்சு. तो जीवन का मसीह से मनुष्य जब अलग हुआ तो पाप, श्राप, बीमारी सारी बातें अंदर आ चुकी। இப்ப என்ன பண்ணிருக்கலாம் ஆண்டவர்? अब परमेश्वर क्या कर सकता था? நம்ம வீட்டு சகோதரி மாதிரிலாம் அழகா காலையில ஏதோ குழம்பு ஏதாவது செய்வாங்க பாருங்க. हमारे घर की बहनें अच्छे से सुबह सुबह कोई जो कि दाल या कुछ बाजी சில रखते हैं। நேரத்துல ஸ்டவ் ரொம்ப தீய வச்சுட்டு போன் பேச ஆரம்பிச்சிருவாங்க. कभी कभी आग बढ़ाकर वो अपने फोन में जो है बातें करना அது கொஞ்ச நேரத்துல அடி பிடிச்சிரும். वो नीचे से काला पड़ जाता ஆனா है। நம்ம வீட்டு அம்மா மாதிரி ரொம்ப தெளிவானவங்க. पर हमारे घर के बहनें बहुत तेज हैं। சாப்பிட வர்றதுக்குள்ள அதை வேற மாதிரி ஏதாவது மாடிஃபை பண்ணி மேக்கப் பண்ணி அந்த தீஞ்ச வாட போறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. खाने के लिए आने के पहले ही उसका कुछ ना कुछ इलाज कर कर वो जलन वाला बात निकलने ஆனா लगता है। நம்ம வீட்டுக்காரன் தின்னுகிட்ட பயலா அவன் நாக்குல வச்சவன கண்டுபிடிச்சிருவான். पर हमारे घर के लोग वो होशियार है, वो जबान पर रखते हैं, उसे समझ जाते हैं। ஏமா நீ வச்சு குழம்பு ஒரு மாதிரி இருக்கு तूने जो அப்படின்ற रखा है वो कुछ अलग सुगंध आ रहा है। சில சமயத்துல ஐயா மாதிரி ஏத்துக்குருவார். சரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம வீட்டம்மா சமாளிச்சிருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. कभी कभी भाई लोग समझ कर वो खा लेते हैं பட் उसे। சில பேர் புலி பசித்தாலும் புல்லை தின்னான்னு வேணான்றிருவான். कोई जो है वो भूख लगा शेर तो भी घास नहीं खाएगा करके मना कर இப்ப दे। மெட்ராஸ்ல எல்லாம் எந்த புருஷனும் மனைவியோட சமையலை எதிர்பார்க்கல. இருக்கதே இருக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ. अब मद्रास में कोई जो है पत्नी की भोजन का इंतजार नहीं करते, वो ऑनलाइन में ऑर्डर कर लेते हैं। உடுக்குறியா நான் சாப்பிட்டுக்கிறவா அப்படின்ற. तू दे रहा है कि मैं खा लूं करके। ஆனா சில விவரமான பொம்பளைங்க நீங்க மாத்திரம் எங்க சாப்பிடு எனக்கு சேர்த்து வாங்கிருங்க और அப்படிங்கிறது. कोई औरत है जो होशियार रहते हैं, आप अकेले मत मेरे लिए भी मंगा लीजिए ऐसा कहते हैं। ஆனா ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா குப்பையில தான் கொட்டணும். थोड़े समय तक उस भोजन को सही कर सकता है, और बहुत खराब है तो उसको फेंकना ही पड़ेगा, அதுக்கப்புறம் திருப்பி அந்த குழம்ப நிறைய புதுசா செய்யணும் பாருங்க. फिर से उसे नया बनाना पड़ेगा। ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஆதாமி யாவாலையும் கொன்னு போதிச்சிட்டு परमेश्वर एक कर सकता था, आदम और हवा को मार कर दफना மறுபடியும் कर, புதுசா இன்னொரு ஆதாம மண்ணுல உருவாக்கி फिर से एक नए आदम को बना सकता, அவன் நாசில உயிரை கொடுத்து மறுபடியும் அவனை உயிரை எலும்ப வச்சு उसके श्वास में फिर से फूंक कर उसको जीवन அவன் देकर। ஆதாம் 1 இவன் ஆதாம் 2. वो आदम 1 था या आदम दूसरा? சரி நான் அவனை தரன்னு இழுத்து கொண்டு போய் அந்த ஆதாம் 1 புதைச்சிருக்கிற கூலியில கொண்டு போய் நிக்க வச்சு उसको उठन लेकर बनाने के बाद आदम जहाँ दफनाया गया था இந்த उसके ரெண்டு सामने பேர் खड़ा कर। பாக்குறல்ல, இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் முதல்ல படைச்சேன். दो दिन देख रहा है तो इनको मैंने ही सृष्टि நான் किया சில था। இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னா திருப்பி செஞ்சுதான் இந்த மாதிரி நிலைமை ஆயிருக்காங்க. मैंने कहा ये दो बातों नहीं करना, पर उन्होंने किया तो यहाँ पर आ இவனை गए। படைச்சதுக்கு பின்னால எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. तो इसको सृष्टि करने के पीछे एक मेरी बड़ी योजना சோ है। அந்த பிளான் வந்து இப்போ ரிப்பேர் ஆயி போச்சு. तो वो योजना गड़बड़ी हो गई है, அதனால நான் கொன்னுட்டேன். तो उनको मैंने मार दिया। சோ நீ அந்த தப்பு என்ன பண்ண கூடாது, तो फिर से तू उस गलती को दोहराना செய்யக்கூடாது, வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம். दोहराना नहीं करके वो बता कर बना सकता था। ஆனா தெய்வத்துக்கு தெரியும், और परमेश्वर को पता है நீ எத்தனை ஆதாம படைச்சாலும் சேம் தப்பு நடக்கும்னு தெரியும். कितना ही आदम को बना ले वो वही गलतियां करेगा। அதனால தான் நித்திய பிதாவா இருக்கிற நித்திய தேவனா இருக்கிறவர் பிதாவா இருக்கிறவர் தன்னை குமாரனாக்கி பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டார். इसलिए अनंत परमेश्वर जो पिता है वो अपने आप को पुत्र बनाकर प्रकट हुआ। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். प्रेरित पौल कहता है पहला आदम मट्टी से बना था, पर दूसरा आदम आसमान से उतरा அப்ப हुआ। அந்த தேவன், அந்த நித்திய பிதா குமாரன்
என்கிற ஸ்தானத்தை எடுத்து வருகிறார். वो परमेश्वर, वो अनंत पिता पुत्र का स्थान लेकर दुनिया में आता அப்போ है। திருத்துவ கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவர்களைப் போல அவர் வந்து திருத்துவத்தில் இரண்டாம் ஆள் கிடையாது. நித்திய பிதாவே தன்னை குமாரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்து கொண்டு வருகிறார். ट्रिनिटी वाले लोग के हिसाब से वो पिता और पुत्र अलग अलग दो व्यक्ति नहीं, परंतु वो पिता स्वयं पुत्र का स्थान लेकर அப்ப दुनिया அவர் में। குமாரன் என்கிற ஸ்தானத்தை பெத்லகேமில் எடுத்தார். तो पुत्र का स्थान बेथलेहम में लिया। ஆனால் அந்த குமாரத்துவத்தை பற்றி பைபிள் எழுதும்போது ஒரு இடத்தில் ஆகிலும் நித்திய குமாரன் என்று எழுதவில்லை. वो पुत्र के बारे में वचन में लिखते समय कहीं पर भी अनंत पुत्र करके लिखा नहीं है। ஆண்டவருடைய ஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று परमेश्वर का स्थान पिता पुत्र पवित्र आत्मा है तो भी அவரை நித்திய பிதா என்று சொல்லுகிறது. वो अनंत पिता करके कहा जाता है। எபிரேயர் 9:6 அவரை நித்திய ஆவி என்று சொல்லுகிறது. इब्रानियों 9:6 में वो अनंत आत्मा करके कहा गया। ஆனால் குமாரத்துவத்தை பற்றி பேசும்போது நித்திய குமாரன் என்கிற வார்த்தை இல்லை. पर पुत्र को प्रकट करता समय अनंत पुत्र करके बातें नहीं ஏன் है। என்று சொன்னால் அந்த நித்திய குமாரன் என்கிற ஸ்தானத்திற்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு. क्योंकि पुत्र जो स्थान है उसका एक शुरुआत भी है और एक अंत भी है। அப்ப குமாரன் என்கிற ஸ்தானம் பெத்லகேமில் ஆரம்பித்தது. तो पुत्र का जो स्थान है वो बेथलेहम में शुरू हुआ। அப்ப எது வரைக்கும் அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்தில் कब இருப்பார்னா तक वो पुत्र के स्थान में रहेगा? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், प्रेरित पौल कोरिन्थियों को लिखते समय कहता है பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். जो नाश किया जाने वाला आखिरी शत्रु मृत्यु, அந்த மரணத்தை ஜெயம் கொண்டு ராஜ்யத்தை தம்முடைய கரத்துல எடுக்கிற வரைக்கும் அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்துல தான் இருப்பார். वो मृत्यु पर विजय पाकर राज्य को अपने हाथ में लेने तक वो पुत्र बना रहेगा। அப்ப மரணம் எப்ப கடைசியாய் பரிகரிக்கப்படும்னா मृत्यु कब आखिरी में नाश किया जाएगा? தேவன் ஆரம்பித்த மீட்பின் திட்டம் முடிகிற வரைக்கும் அது மரணத்தை அவர் பரிகரிக்க முடியாது. परमेश्वर ने शुरू किया छुटकारे का वो संदेश खत्म होने तक वो खत्म नहीं हो सकता। ஏனென்றால் அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் தான் பிதாவினுடைய சமூகத்தில் அவர் ரத்தம் நமக்காக பரிந்து பேசும். क्योंकि जब तक वो पुत्र के स्थान में है तब तक पिता के उपस्थिति में अपने लहू को प्रकट कर அப்ப सकता है। ஆண்டவருடைய அந்த மீட்பின் திட்டத்திலே கடைசி ஆத்துமா தேவனுடைய மந்தைக்குள்ள வந்த உடனே तो परमेश्वर के उस छुटकारे में आखिरी आत्मा उस झुंड में आने के बाद அங்க பரிந்து பேசுதல் நின்றும். वहाँ जो है वकालत करने वाली बातें बंद हो जाएगी। தேவன் தமது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட परमेश्वर பின்பு अपने कलीसिया को उठा ले जाने இந்த के बाद பூமியில அந்திகிறிஸ்து வருவான். इस दुनिया में एंटी क्राइस्ट கொஞ்ச आएगा। நாள் வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி போகும். थोड़े दिन तक अच्छा जैसा लगेगा, ஆனால் வேதத்திலே வாசிக்கிறபடி पर वचन में पढ़ने के जैसा தேவன் தமது கோபாக்கினை இந்த பூமியை நோக்கி அனுப்ப போறார். परमेश्वर अपने क्रोध को इस दुनिया की ओर भेजेगा। எப்போ இந்த பூமியில அனுப்புவார்னா कब इस दुनिया में भेजेगा? ஆண்டவர் முதல்ல கிறிஸ்து தமது மனவாட்டி எடுத்துக்கொள்றாரு. परमेश्वर पहला मसीह अपने दुल्हन பின்பு को उठा लेगा। கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களே சில இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள फिर வருவார்கள். छुड़ा गए पवित्र लोग लहू गिराकर मसीह की उपस्थिति में அப்புறம் आएंगे। இஸ்ரவேலரிலே ரெண்டு சாட்சிகளுடைய செய்தியை கேட்டு 144,000 பேர் வருவார்கள். इजरायली के जो वहां पर दो गवाहियों को सुनकर 1,40,000 So, लोग आएंगे। ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே சபைக்கும் பங்கு இருக்கிறது, கைவிடப்பட்ட மனவாட்டிக்கும் புத்தி இல்லாத மனவாட்டிக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, கடைசியில் இஸ்ரவேலருக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் முடியணும். परमेश्वर के छुड़ाया जाने में दुल्हन के लिए एक जगह है, छोड़े गए दुल्हन के लिए भी जगह है और इजरायलियों के लिए भी जगह है। सब खत्म होना இந்த வேலை முழுவதும் முடிந்த பின்பு கர்த்தர் தமது கோபாக்கினை அனுப்புவார். ये सारे काम खत्म होने के बाद परमेश्वर अपने क्रोध को भेजेगा। அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கிருபாசனத்தை விட்டு எழுந்து நியாயாசனத்துக்கு மாறுகிறார். तब परमेश्वर क्या करता? अनुग्रह के स्थान को छोड़कर न्याय के स्थान में जाकर बैठता। இதைதான் வெளிப்படுத்துற விசேஷத்திலே யோவான் ஒரு காட்சியாக பார்க்கிறான். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாச்சு. यही प्रकाशित आद्य में यूहन्ना एक बातों को देखता है कि स्वर्ग में आधा घंटा जो है शांत हो गया। அந்த அமைதலுக்கு நம்ம ஆளுங்க 1008 விளக்கம் கொடுக்குறாங்க. वो शांतता के लिए हमारे लोग अपने लोग बहुत सारे मतलब அந்த बताते हैं। அமைதல் வேற ஒண்ணு இல்ல, தேவனுடைய பரிந்து பேசுதல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். वो शांतपना और कुछ नहीं, परमेश्वर का जो है हमारे लिए वकालत करना இப்ப बंद हो கர்த்தர் गया। தமது நியாய தீர்ப்பை அனுப்ப ஆரம்பிக்கிறார். परमेश्वर अपने न्याय करना भेजने वाला சோ है। தேவன் எடுத்த அந்த குமாரத்துவம் எதற்காகவென்றால் परमेश्वर ने लिया वो पुत्र का स्थान किस நம்ம लिए? எல்லாரையும் தகப்பனோடு சேர்த்து நம்மை புத்திரர்களாய் हम மாற்றுவதற்காக, सबको पिता के साथ मिलाकर हमें पुत्र बनाने के लिए, நம்மை புத்திரர்களாக்க அவர் நமக்காக புத்திரனானார். हमें पुत्र बनाने के लिए वो हमारे लिए पुत्र बना। அப்போ அவர் ஆனதுனாலதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிறோம். पुत्र बना इसीलिए आज हम सब अब्बा पिता करके पुकारते அப்ப हैं। அந்த புத்திரன் என்கிற ஸ்தானத்தை
எடுப்பதற்கு தகுதியை கிறிஸ்து தமது குமாரத்துவத்தின் மூலமா ஏற்படுத்தினார். और पुत्र का स्थान देने के उसके योग्य पुत्र मसीह के द्वारा उसे प्रकट किया. அதனால தான் ஜெபம் பண்ணும்போது இயேசு கற்றுக் கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. इसलिए प्रार्थना करते समय परमेश्वर ने सिखाया स्वर्ग में है हमारे परम पिता. பிரதர் ஜெபம் பண்ணும்போது எங்கள் நித்திய பிதாவேன்னு ஜெபம் பண்ணாங்க. நல்ல கரெக்டா அட்ரஸிங். हाँ, भाई ने प्रार्थना किया तो अनंत पिता करके प्रकट किया था. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய அட்ரஸிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும் பாருங்க. प्रार्थना करते समय हमारा जो एड्रेस है वो बराबर दिखाना சிலர் चाहिए. ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எங்கெங்கயோ போயிருவாங்க. அப்பா உனக்கு அவருக்கு என்னப்பா சம்பந்தம்னா தெரியாது. कोई प्रार्थना करेंगे तो अब्राहम का परमेश्वर, ईसाक का परमेश्वर कहीं कहीं घूम कर जाते हैं. அட்ரஸிங் சிம்பிளா இருக்கணும் பாருங்க. எங்கள் பிதாவே முடிஞ்சு போச்சு. हमारे पिता सीधा सीधा प्रार्थना होना எங்க है. வீட்டுல பசங்க கூட இந்த டேடிங்க கூப்பிடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது பாருங்க. அப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். मुझे घर में बच्चे डैडी करके बुलाते हैं अच्छा नहीं लगता, पिता करके ஏன்னா बुलाएंगे அதுல ஒரு 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 தனி ஒரு ஒரு தொடர்பு கிடைக்குது பாருங்க, கான்டாக்ட் கிடைக்குது. उसके साथ एक संबंध अलग से मिलता है. சோ தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். तो परमेश्वर हमारा पिता है. ஆனால் அந்த தகப்பன் தான் நமக்கு பெர்மனன்ட்டான நித்திய தகப்பன். वो पिता ही हमारे लिए हमेशा का अनंत पिता है. அப்ப அந்த தகப்பத்துவம் எப்பொழுது என்னில் ஆரம்பித்தது என்றால், वो पितापन मेरे अंदर कब शुरू हुआ? ஆனால் என்றைக்கு அவர் என்னை தாயின் கற்பத்தில் சிருஷ்டித்தாரோ அன்றைக்கு அவர் எனக்கு தகப்பனாகி விட்டார். जब उसने मेरे माँ के कोख में मुझे सृष्टि किया तब वो मेरा पिता बन ஆனால் गया. அந்த தகப்பன் யார் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு மீட்பு ரட்சிப்பு அவசியமா पर இருந்தது. उस पिता कौन है मुझे जानने के लिए मेरे लिए एक उद्धार की आवश्यकता நான் पड़ी. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவருடைய பரிசுத்தாவினாலே இயேசு என்னை முத்திரித்தார். मैं यीशु मसीह को स्वीकार कर उसके नाम से बपतिस्मा लेते ही उसके पवित्र आत्मा ने मुझे मोहर அப்ப डाल दिया. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு கிடைத்து तो விட்டது. मेरा और परमेश्वर का एक संबंध हो அவர் गया. எனக்கு பிதாவா இருக்கிறார், நான் அவருடைய குமாரனா वो இருக்கிறேன். मेरा पिता बन जाता है, मैं उसका पुत्र बन जाता ஆனா हूं. இந்த உலகத்துல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தகப்பன்மார் வராங்க. पर इस दुनिया में और 2 पिता मेरे जीवन में आते हैं. யாரு அந்த 2 தகப்பன்னா? कौन 2 पिता है? நமக்கு சரீர பிரகாரமான பிறப்பை கொடுக்க காரணமா இருந்த ஒரு அப்பா. हमारे लिए शारीरिक तौर से जन्म देने का कारण बनने वाला पिता. இங்க யாராவது ஒருத்தர் எனக்கு அப்பாவே இல்லாம நான் வந்துட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? कोई यहाँ कह सकते हैं मैं बिना पिता का ही जन्म ले लिया हूँ करके? யாருமே கடையில வாங்கினவங்க கிடையாது. कोई भी दुकान में खरीदे हुए नहीं है. சென்னையில நான் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ், பெரிய பெரிய கடைங்க இருக்குது. चेन्नई में जब हाँ रहते हैं वहाँ बड़े बड़े जो दुकान और स्टोर्स हैं. அதாவது பெரிய பட்டு சாரி, அதாவது கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிடலாம். शादी की जरूरत जो कुछ है वहाँ पर मिल जाता है. பட்டு சேலை, நகை, கோட்டு, சூட்டு, வாட்சி, என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிடலாம். महंगी साड़ी, सोना, चांदी और जो कोट सब घड़ी सब मिल सकता है. அதான் நான் சொன்ன ஒரு நாள் இங்க ஒரே ஒரு கடை, பொண்ணு மாப்பிள்ளை கடன் போட்டா அதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம். हाँ, यहाँ और एक दुकान डालना है कि दुल्हा दुल्हन का दुकान, तो वो भी लोग लाकर लेके चले जाते அதெல்லாம் பண்ண முடியாது. हैं. वो सब नहीं कर இந்த सकते. பூமியில நம்ம மனுஷனா வர்றதுக்கு ஒரு தகப்பன் நமக்கு காரணமா इस இருந்தார். दुनिया में मनुष्य बनकर हमें आने के लिए एक पिता की आवश्यकता है. பட் அந்த தகப்பன் வந்து நித்திய தகப்பன் அல்ல, டெம்பரரி தகப்பன். पर वो पिता अनंत पिता नहीं, वो थोड़े समय के लिए हमारा पिता है. நான் இந்த பூமியில 1972வது வருஷம் வந்தேன். எனக்கு ஒரு 33 வருஷம் வரைக்கும் ஒரு தகப்பன் இருந்தார். हाँ, पास्टर जी इस दुनिया में 1972 में आए, तब तक 33 साल तक उनके लिए एक पिता था. 2002 அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டார். 2002 में वो परमेश्वर के राज्य में चले गए. நான் அப்பொழுது திருமணமாகி எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது. பட் இருந்தாலும் அந்த நல்ல தகப்பனை இழப்பது என்பது ரொம்ப வலியான ஒரு காரியம். पास्टर जी को शादी होकर एक बच्चे थे, फिर भी वो अच्छे पिता को खोना एक बड़ी दुख की बात என் மனைவிக்கு நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட அந்த கஷ்டத்தின் வேதனையிலிருந்து நான் மீண்டு வெளியே வர 2 வருஷம் ஆயிடுச்சு. बहन अच्छे से जानते हैं भाई, उस तकलीफ से उसमें से बाहर आने के लिए तकरीबन 2 साल लग गए. ஒருவேளை நான் ஆண்டவர் அறியாம அந்த மனுஷனா இருந்திருந்தேனா அந்த துக்கத்துல என்ன நான் வேற ஏதாவது ஒரு தவறான முடிவு கூட எடுத்திருந்திருப்பேன். अगर परमेश्वर को जाने बिना और कोई मनुष्य होता तो उस दुख को बोलने ஆனா का और कोई ஆண்டவர் मार्ग கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாருன்னா அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். परमेश्वर थोड़े थोड़े करके उस दुख से बाहर आने के लिए रास्ता சோ இந்த தகப்பத்துவம் என்பது ஒரு தற்காலிகமானது, டெம்பரரி. ये पिता दुनिया का जो है वो थोड़े समय के लिए है. அப்ப கொஞ்ச நாள் நாம அந்த தகப்பத்துவத்துக்குள்ள நம்ம இங்க வாழ்றோம். थोड़े दिन उस पिता के अंदर में हम जीते हैं. இன்னும் கொஞ்ச நாள்
கழிச்சு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது थोड़े ही दिन में जब हम स्वर्ग राज्य में जाएंगे நம்ம அந்த தகப்பனை நிச்சயம் பார்ப்போம். निश्चय हम उस पिता को भी देखेंगे. நம்ம எல்லாரும் நம்முடைய தகப்பனை பார்ப்போம். हम सब हमारे पिताजी को பட் देखेंगे. ஒண்ணு அடையாளம் காணனா, ஆனா நம்ம என்ன சொல்றது, அந்த பாசம்லாம் வராதங்க. हम उसको पहचान सकते हैं पर वो सही वही प्यार हम वहां पर नहीं देखते. ஏனென்றால் இந்த பாசம், உறவு, நெருக்கம் எல்லாம் இந்த சரீரத்துல தான். क्योंकि ये प्रेम एक संबंध सब ये शरीर में जब तक है तब நீங்க तक. என்னைக்கு இந்த சரீரத்தை விட்டு வெளியே போறீங்களோ, आप जब इस शरीर से बाहर चले जाते அந்த हैं மாம்சத்துக்கு ஏதுவான ரிலேஷன்ஷிப் எல்லாமே கட் ஆயிரும். वो मांस का जो संबंध सब टूट जाता है. ஏனென்று சொன்னால் क्यों मैं बता रहा हूँ? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதில்லை. मांस और लहू परमेश्वर के राज्य के स्वतंत्र नहीं हो सकता है. அதோட அனுப்பிச்சாருன்னு வைங்க, இதே பிரச்சனை அங்க வந்துரும். अगर उसी के साथ भेजा तो यहाँ जो झगड़ा है वो सब उधर पे आ जाएगा. எங்க பெரியம்மாவாக்கும் சித்தம்மாவாக்கும் அத்தையாக்கும் மாமனாக்கும் அங்க குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சிருவான். हमारी बड़ी माँ बड़ा पा चाची सब वहाँ एक परिवार झुंड हो जाएगा. நீங்க எல்லாரையும் ரெகக்னைஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன்ஸ் வரவே வராது. आप एक दूसरे को ऊपर पहचान सकते हैं पर संबंध नहीं बना அதான் सकते. இயேசுவிடத்துல ஒருத்தர் ஒரு क्वेश्चन கேட்டாங்க. यीशु मसीह के पास आकर एक व्यक्ति ஒரு आकर அம்மாக்கு पूछा, 5 புருஷன்மார் இருந்தாங்க. एक माँ का एक औरत का 5 ஒவ்வொருத்தரையா கல்யாணம் பண்ணி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நித்தியத்துல யார் புருஷனா இருப்பா? एक शादी किया, एक गुजर गए, फिर अनंत में कौन उसका पति बना அப்ப रहेगा. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? यीशु मसीह ने क्या कहा? தேவனுடைய ராஜ்யத்துல கொள்வனை இல்ல, கொடுப்பனை இல்ல, அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. परमेश्वर के राज्य में लेना और देना संबंध எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை போல இருப்பாங்க. सब परमेश्वर के बच्चे के समान रहेंगे. சோ இதெல்லாம் டெம்பரரி தான். ये सब थोड़े समय के लिए है. நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துல நான் எங்க அப்பாவை பார்ப்பேன். निश्चय परमेश्वर के राज्य में मैं मेरे அவர் पिता को देखूंगा. நான் அவரை ரெகக்னைஸ் பண்ணுவேன், அவர் என்ன ரெகக்னைஸ் பண்ணுவாரு. मैं उसे पहचान लूंगा और वो मुझे पहचान लेगा. அவர் பாப்பாரு, ஆனா உனக்கு கொஞ்சம் நாள் ஒரு 33 வருஷம் அப்பா வரணும்னு நினைக்கிறேன், ஓகே शायद, हाँ, பை அப்படினு போயிட்டே இருப்பாரு. 33 साल तक तेरा पिता बना था, ठीक है मैं जाता हूं करके चले जाएगा. ரெண்டாவது இன்னொரு தகப்பனையும் பாப்போம். और एक पिता को भी देखेंगे. பைபிள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், बाइबल में प्रेरित पौल कहता है உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் अनेகர் இல்லை. आपको मसीह के अंदर बहुत सारे मददगार है मगर पिता बहुत सारे नहीं அப்ப है. தேவன் கொடுத்த பரிசுத்தவான் ஊழியக்காரர்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மாரா तो இருக்கிறார்கள். परमेश्वर दिए हुए जो सेवक जो वो हमारे लिए आत्मिक पिता है. சோ அந்த தகப்பன்மாரும் நமக்கு தற்காலிகமானவர்கள். वो पिता भी हमें थोड़े समय के लिए ही है. அப்போ நமக்கு பெர்மனன்ட்டான தகப்பன், நித்திய தகப்பன் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். तो हमारा हमेशा का या अनंत काल का पिता कौन है? केवल यीशु मसीह. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். बाइबल में एक वचन है, मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा. ஆனா அந்த வசனத்தினுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் ஐ நெவர் லீவ் யூ ஃபாதர்லெஸ். हाँ उसमें सही उसका मतलब बताया कि मैं तुम्हें कभी बिना पिता का छोड़ूंगा नहीं. வேதம் சொல்லுகிறது உங்களை தகப்பனற்றவர்களாக விடேன். हाँ बिना पिता का मैं तुम्हें कभी छोड़ूंगा அப்ப नहीं. உலகத்துல பாருங்க எத்தனை குழந்தைங்க தகப்பனை இழந்துகிட்டே இருக்குது. कितने बच्चे நடக்குதா இல்லையா உலகத்துல? हम दुनिया में देखते कितने बच्चे पिता को இப்ப खो எனக்கு देते हैं. 33 வயசுல தகப்பனை இழந்தேன். मैं 33.5 साल में पिता को खो दिया. எத்தனை குழந்தைங்க பிறந்த உடனே தகப்பன் இல்லாம பிறக்குது. कितने बच्चे पैदा हो जाते हैं मगर पिता नहीं रह जाते. பள்ளிக்கூடம் போற காலத்துல தகப்பனை இழக்கிற பிள்ளைகள் स्कूल में जाते समय पिताजी को खो देते हैं. ஆனாலும் எந்த குழந்தையா தகப்பன் இல்லாதனால ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. காரணம் பரம தகப்பன் இருக்கிறார். कोई बच्चा बिना पिता नहीं है तो वो नाश हो गया ऐसा नहीं कह सकते. அந்த பரம தகப்பன் இருக்கிற வரைக்கும் அவர் நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை நடத்துவார். अनंत पिता जब तक है वो हमें पिता के स्थान में आकर चलाता रहता है. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம போகும்போது நமக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் பெரியவர். तो हमारे परमेश्वर के राज्य में जब हम जाते हैं हमारे लिए एक ही पिता बड़ा है. அப்ப அங்க எல்லாரையும் நம்ம பார்த்தாலும் கூட நம்முடைய இருதயம் ஒரே ஒரு தகப்பனால ஈர்க்கப்பட்டிருக்கும். அவர்தான் சிலுவையிலே நமக்காக மரித்த तो தகப்பன். हम वहां पर सबको देखेंगे परंतु हमारा मन एक पिता की ओर खींचा அப்ப जाएगा. எந்தெந்த वो हमारे விதத்துல அவர் पिता है. நமக்கு தகப்பன்னா, वो किस प्रकार से हमारा पिता அவர்தான் है? நம்மை படைத்தவர், उसने ही हमारी सृष्टि அவர்தான் की, நம்மை மீட்டவர், उसने ही हमें छुड़ाया है. அவர்தான் நம்மை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து वही சேர்த்தார். हमें परमेश्वर की उपस्थिति में लाता है. அங்க அவருடைய சமூகத்துல நின்னு அவரை துதிக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. वहां उसकी उपस्थिति में खड़ा होकर उसको स्तुति करना ही हमें समय नहीं पूरा होगा. ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த தகப்பனுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? इस सुबह के समय में परमेश्वर आपसे एक ही बातें पूछता है, उस पिता का और आपका क्या இந்த संबंध கால है? வேளையில அந்த தகப்பனுக்கும் உங்களுக்கும் உறவு சரியில்லைன்னா அவரை நீங்க ரொம்ப வாழ்க்கையில இழந்துருவீங்க. इस समय में आपका और आपके पिता परम पिता का संबंध सही नहीं है तो आप जीवन में बहुत
அந்த தகப்பன் உலகத்துல அத்தனை ஜீவராசிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற டெய்லி. वो पिता दुनिया के हर एक जीव जंतु को भोजन हर दिन देता இப்ப है। என்ன கேட்டீங்கன்னா எப்படிங்க நீங்க உங்க ஃபாதர்ஹுட் எப்படிங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு. अभी मुझसे कोई पूछता आप कैसे अपने पिता का संबंध को बनाए रखते हैं? அதை ஏங்க கேக்குறீங்க? 3 பிள்ளைகளை படுற வளர்க்கறதுக்குள்ள நாம் பட்ட அவஸ்தை எனக்கு தாங்க தெரியும். मैं कहूँगा मैं 3 बच्चे को बड़ा करने में मैं कितना तकलीफ उठा मैं खुद जानता हूँ। பசங்களை படிக்க வச்சு ஃபீஸ் கட்டி அதுக்கப்புறம் காலேஜ். இப்ப எங்க கடைசி மக கடைசி செமஸ்டர் படிக்கிறா. हाँ, वो बच्चे को पढ़ाकर फीस भरकर कॉलेज का आखिरी बेटी इनका जो है वो आखिरी सेमेस्टर की पढ़ाई மூத்தவங்க कर ரெண்டு பேர் படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. दोनों बड़े पढ़कर काम पे जाना शुरू कर இவளுக்கு இது வந்து லாஸ்ட் செமஸ்டர், अभी கடைசி லாஸ்ட் இயர் லாஸ்ட் செமஸ்டர். आखिरी साल का आखिरी सेमेस्टर है। சோ அவளுக்காக ஃபீஸுக்காக அந்த லாஸ்ட் செமஸ்டருக்கு ஒரு கவர்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்படி ஒரு கவர் போட்டு வச்சிருக்கேன் அந்த उसका பைசா. फीस आखिरी समय के लिए वो फीस को मैंने कवर में डालकर நான் रखा இன்னைக்கு है। சொன்ன பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு இதுயா. मैंने उससे कहा कि मुझसे छीना जाने वाला आखिरी शत्रु यही है। இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போங்க, நீங்க சம்பாதிங்க, எப்படினாலும் இருந்துக்கோங்க, என்ன பிச்சு புடுங்காதீங்கப்பா போதும். इसके बाद आप काम पे जाइए, कमाइए, कुछ भी कीजिए, पर சோ मुझसे நான் என்ன சொல்ல வரேன், இந்த 3 பேரை கரை ஏத்துறதுக்குள்ள நாக்கு தள்ளுது நமக்கு. मैं ये कह रहा हूँ इस तीनों को आगे पहुंचाने के लिए हमारा जबान बाहर आ जाता ஆனால் है। அந்த பரம தகப்பன் பறக்கிற அத்தனை பறவைகள், நீர்வாழும் ஜந்துக்கள், காட்டிலே மேய்கிற மிருகங்கள், நடமாடுகிற காகங்கள், பறவைகள், எல்லா மிருகஜீகள், எத்தனை கோடி மனுஷர்கள் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவர் படி அளக்கிற தெய்வம். पर वो परमेश्वर, वो उड़ने वाले पंछी, जीव जंतु, मछली, जानवर, हर इंसान को वो भोजन देने वाला परमेश्वर। ஆகவே பட்சிகளை கூட அந்த தகப்பன் தான் போஷித்துக் கொண்டிருக்கிறார். इसलिए पंछियों को भी वही पिता भोजन देता அப்ப है। நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஜிம்மிய டிம்மிய வளர்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. हमारे घर में एक छोटा सा जो कुत्ता या बिल्ली है उसे पालने के लिए हम कितना कष्ट उठाते हैं। தொழுவத்துல 4 மாடு வச்சிருந்தா அந்த மாடை வளர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். हाँ, जो वो तबेले में 4 गाय है उसे बड़ा करने के लिए बहुत कष्ट ஆனா நம்மள उठाते हैं। படைத்த தெய்வம் முளைக்கிற சின்ன புல்லுக்கு கூட உயிர் கொடுத்து அவர் காப்பாத்திட்டு இருக்கார். पर हमारा सृष्टिकर्ता परमेश्वर उगने वाले छोटे से घास को भी वो जीव देकर இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை கையா ஆண்டு நடத்துகிற ஒரு தகப்பன் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர். इतनी बड़ी सृष्टि को हाथों से चलाने वाला कोई पिता है, वो मसीह यीशु है। இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், அந்த தகப்பனை உறுதியா பிடிச்சுக்கோங்க. इस सुबह समय मैं आपसे कहता हूँ उस पिता को अच्छे से आप पकड़ लीजिए। சிலருக்கு அந்த தகப்பத்துவத்துல நல்ல நிலைகள்லாம் உலகத்துல கிடைக்காம போயிடும் பாருங்க. बहुत लोग को वो पिता का जो अच्छा स्थिति दुनिया में नहीं मिल पाता है, ஆனா ஒரு சிறந்த தகப்பன் நமக்காக இருக்கிறார். पर एक अच्छा पिता हमारे लिए है। உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா हाँ, आपको अच्छे से पकड़ने वाला, आपके ऊपर भरोसा रखकर चलने वाला, அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட वो காத்துக்கொள்வார். हमें परिपूर्ण समाधान के साथ बचा ले। அந்த தகப்பனை பற்றி கொள்ளுங்கள், उस पिता को पकड़ लीजिए, அந்த தகப்பனை நம்புங்கள், उस पिता पे भरोसा அந்த कीजिए, தகப்பனை மாத்திரம் கடைசி வரை நம்புங்கள். उस पिता के ऊपर आखिरी तक भरोसा कीजिए। அவர் ஒரு கால் உங்களை கைவிட மாட்டார். वो कभी आपको छोड़ेगा नहीं। நீங்கள் நித்தியத்துல போய் சேரும்போது கூட आप अनंत में जाते समय में भी நிறைய தூதர்கள் இருப்பார், கொடான கொடி தூதர்கள். बहुत सारे दूत होंगे, करोड़ों दूत होंगे। தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? स्वर्गदूत क्या करेंगे? கையை கட்டிட்டு வெயிட் பண்ணுவாங்க, ஆண்டவர் ஏதாவது சொன்னா போய் செஞ்சுட்டு வரல. हाँ, हाथों को बांध कर इंतजार करेंगे, प्रभु कुछ आज्ञा दे तो मैं தூதர்கள் எல்லாரும் வேலைக்காரனா, நீங்களும் நானும் பிள்ளைகளா இருக்க जाऊं। போறோம். स्वर्गदूत सब नौकर है, पर हम सब बच्चे हैं। ஒரு பெரிய ஹை ரேங்க் போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு வராரு. एक बड़ा हाई रैंक पुलिस का ऑफिसर अगर घर आएगा, காலையில டியூட்டிக்கு போகும்போது எல்லாம் நின்னு சல்யூட் அடிப்பான். वो सुबह ड्यूटी जाते समय सारे लोग उसको सलूट करते हैं। காரை விட்டு இறங்கும்போது ஒருத்தன் சல்யூட் அடிப்பான், கதவை திறப்பான், பயங்கர ரெஸ்பெக்ட் அவருக்கு. कार से उतरते समय सलूट करेगा, दरवाजा खोलेगा, बहुत इज्जत है ஆனா उसको। வீட்டுக்கு வரும்போது அவர் பையன் ஓடி வந்து தொப்பி ஒரு தட்டி விடுவான். पर घर पर आते ही उसका लड़का दौड़ कर जाकर उसके टोपी को ऐसे ही गिरा அவன் देगा। அந்த தொப்பி எடுத்து போட்டுக்கிட்டு அவருடைய சட்டையில இருக்கிற பேட்ஜ் எல்லாம் குத்திக்கிட்டு ஐ எம் ஆல்சோ போலீஸ் ஆபீசர் சுத்துவான். அவங்ககிட்ட போய் கோவப்பட முடியாது இவரு. हाँ, वो भी वो टोपी पहनकर, वो स्टार लगाकर, मैं भी एक अफसर हूँ ऐसा करके நீ போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் வீட்டுல நீ தகப்பன் எனக்கு. कितना ही बड़ा अधिकारी पुलिस स्टेशन में, पर घर पर तो पिता है। இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் நான் ஆறுதலாய் ஒரு வார்த்தை इस சொல்லுகிறேன். सुबह समय में आपको एक तसल्ली की बातों को कहता हूँ। நீங்க எப்ப கூப்பிட்டாலும் செவி கொடுக்கிற ஒரு தகப்பு உங்களுக்கு இருக்கிறார். आप जब भी पुकारो आपको कान देने वाला एक पिता है। இந்த உலக பிரகாரமான தகப்பனை கூப்பிடுறதுக்கு செல்போன் வேணும், ஏதாவது ஒரு போன் வேணும். சில நேரத்துல எடுப்பாங்க, சில நேரத்துல எடுக்க மாட்டாங்க. दुनिया के पिता को बुलाने के लिए फोन या कुछ चाहिए, कभी उठाते हैं कभी नहीं भी ஒரு उठाते। போன் இல்லாம,
ஒரு சிக்னல் இல்லாம எப்பொழுதும் ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. बिना फोन बिना सिग्नल का हमेशा बातें करने वाला एक உங்களுக்கு ஒரு கால தூரமானவர் அல்ல. वो कभी आपके लिए दूर नहीं हुआ, உங்கள் பக்கத்திலே நிற்கிற वो ஆண்டவர். हमेशा आपके निकट खड़ा रहता है। கடைசியாய் ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். आखिरी एक उदाहरण कहकर ஒரு ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் परमेश्वर के अंदर रहने वाला अच्छा ஒரு परमेश्वर கட்டட பணியிலே வேலை செய்து கொண்டிருந்தான். वो एक बांधकाम के काम में लगा हुआ था। வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு 4வது மாடி 5வது மாடி உயரத்துல வேலை செய்யறார். काम करने के स्थान चौथा या 5वां फ्लोर में काम कर रहा था। அவன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த சாரத்தினுடைய அச்சு முறிந்து விட்டது. वो काम करने के वो बांधकाम में खड़ा था, वो टूट गया था। அவன் அங்க இருந்து கீழே விழுறான். वो ऊपर से नीचे गिर रहा है। அவன் கத்துறான், ஏசப்பான்னு கத்துறான். उसने जोर से पुकारा प्रभु यीशु पिता करके। அவன் மேல இருந்து கீழே வந்து விழுந்த உடனே எல்லாரும் பதறி போய் அதான் அவ்வளவு முடிஞ்சிச்சு இவன் கதை. ஏன்னா 4-5 மாடி உயரத்துல இருக்கான். ऊपर से नीचे गिरते सारे लोग मन में सोच लिए खत्म हो गया, क्योंकि 5 फ्लोर के नीचे। கீழே விழுந்த உடனே எந்திரிச்சு அவன் தூசியை தட்டிட்டு எந்திரிச்சு நின்னான். पर नीचे गिरते वो धूल को झटका कर खड़ा था। அவன் எல்லாம் செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. सब समझे वो मर चुका होगा। ஒரு சிறு காயம் இல்லை, ஒரு சிறு ஃபிராக்சர் இல்லை. थोड़ा सा भी उसको जख्म या कोई हड्डी टूटना कुछ नहीं அவன் था। சொன்னான், நான் ஏசப்பா என்று கூப்பிட்ட போது ஏதோ ஒரு கரம் என்னை அப்படியே மெதுவா கொண்டு வந்து இறக்குனது நான் உணர்ந்தேன். मैं यीशु पिता करके पुकारते कोई हाथ आकर मुझे आराम से उतार कर नीचे रख दिया। அவர்தான் நித்திய தகப்பன், वही अनंत पिता है, கைவிடாத தகப்பன், कभी ना छोड़ने वाला, கடைசி வரை நேசிக்கிற தகப்பன். आखिरी तक प्रेम करने அவரை वाला। நம்புங்கள், उस पे भरोसा कीजिए, அவரை மாத்திரமே நம்புங்கள். उसको ही भरोसा कीजिए। அவருடைய ராஜ்யத்தில் அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள उसके राज्य में वो हमें मिलाने के लिए आ रहा है। உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे। உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணி நான் ஊழியக்காரருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். आपके लिए मैं एक प्रार्थना करूंगा। யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். हम सब आंखों को बंद करेंगे। ஹalleluya. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, महा अनुग्रह पवित्र परमेश्वर, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். सुबह के समय के लिए आपको धन्यवाद करते हैं। நீர் எங்களுக்கு ஒரு நித்திய தகப்பன் கர்த்தாவே. आप हमारे लिए अनंत पिता है, எங்களை ஒரு காலம் கைவிடாத தகப்பன் हमें ஆண்டவரே. कभी नहीं छोड़ने वाला, எங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தகப்பன் நீர் हमारे ஆண்டவரே. कानों को आवाज को सुनने वाला। உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் आपके பண்ணுகிறோம். बच्चों को सुबह के समय में उनको बलवान சகல ஆறுதலின் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறார். सारा तसल्ली देने वाला परमेश्वर आपके बच्चों को सारी तसल्ली உம்முடைய தகப்பத்துவத்தின் மூலமாய் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தின் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். आपके पिता के द्वारा जो आने वाले हर एक आशीष உம்முடைய के கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டு நடத்தும் आपके अनुग्रह से आपके बच्चों को चला दीजिए। அருமையான தேவனுடைய தாசனுக்காக ஜெபிக்கிறேன். परमेश्वर के दास के लिए भी அவருடைய प्रार्थना करता குடும்பத்துக்காக हूं, ஜெபிக்கிறேன். के परिवार के लिए प्रार्थना करता விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்காக हूं, ஜெபிக்கிறேன். विश्वासी भाई बहन सब के लिए கொடுத்த प्रार्थना பிள்ளைகள் பிள்ளைகளுடைய குடும்பம் பேர குழந்தைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ये वे पोता पोती बच्चे தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் அபரிவிதமாய் இருப்பதாக. परमेश्वर का आशीष उस बच्चों के ऊपर ऐसे ही बने கர்த்தர் रहे। தாமே மட்டும் இந்த ஊழியத்தை நீர் தாங்கி நீர் நடத்தினீர் परमेश्वर ஆண்டவரே. से इस समय तक इस सेवा को चला रहे हैं। இன்னும் ஒரு 4 வாரங்களுக்குள்ள ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க और एक போகிறார்கள். 4 दिनों में एक नए सालों में जाने वाले 4 உம்முடைய வருகைக்கு முன்பதான கடைசி ஆண்டாக 2026 இருக்குமானால் आपके आगमन के पहले आखिरी साल இந்த 2026 ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் इस ஜெபம் सेवा को பண்ணுகிறேன். आप आशीष करने के लिए हम प्रार्थना करते தேவனுடைய அபரிவிதமான நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. हैं। परमेश्वर की अद्भुत भलाई परमेश्वर आपके உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். आपका आशीष आपके बच्चे की, உம்முடைய சுபிட்சமும் ஷேமம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். आपका सुख और छंगाई வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. आसमान के आशीषों को खोलकर ஊழியத்தின் எல்லைகள் விசாலமடையும்படி ஜெபம் सेवा பண்ணுகிறேன். का स्थान बढ़ते ही எதிர்த்து जाए। போராடுகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. विरोध आने वाले सारे बंधन यीशु के नाम உம்முடைய से टूट பிள்ளைகளுக்கு जाए। ஆராதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியான ஏற்ற ஸ்தலத்தை அமைத்து தரும்படி आपके ஜெபம் बच्चे आराधना करने के लिए अच्छा एक स्थान உம்முடைய दीजिए। கிருபையும் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட अनुग्रह और கூடிக்கொண்டிருக்கட்டும். समाधान अपने बच्चों के साथ बने रहे। இருவருக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை நீர் दोनों को அருளுவீராக. अच्छा सुख और छंगाई நல்ல ஆரோக்கியத்தை நீர் அருளும்படி अच्छी ஜெபிக்கிறேன். चंगाई आप देने के लिए मांगते हैं। காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் गेंडे ஆண்டவரே. के समान बल देने के लिए हम प्रार्थना करते हैं। இதுவரைக்கும் செய்ததை விட சிறப்பான ஊழியத்தை வருகிற வருஷத்துல செய்ய பிள்ளைகளை अभी तक பலப்படுத்து. जो सेवा के उससे और अद्भुत सेवा करने के लिए கர்த்தருடைய आने वाले ஊழியக்காரனாய் நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். प्रभु का सेवक आपका वचन को लेकर आशीष करते हैं प्रभु। இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியத்திலும் குடும்பத்திலும் எல்லா நிலைகளிலும் பலிப்பதாக ये இயேசுவின் वचन நாமத்தில். परिवार में घर में और हर जगह पर ये वचन நீர் प्रकट நல்ல தகப்பன் हो। ஆண்டவரே. आप अच्छे परमेश्वर हैं। கைவிடாத தகப்பன் कभी ஆண்டவரே. न छोड़ने वाला உங்களை परमेश्वर, நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. प्रेम करने वाला परमेश्वर, மாறாத தகப்பன் ஆண்டவரே. न बदलने वाला ஒரு परमेश्वर, நாளும் குறைவில்லாத தகப்பன் ஆண்டவரே. कभी घटी न होने वाला परमेश्वर। அந்த தகப்பனுடைய கரத்தில் இவர்களை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். परमेश्वर पिता के हाथों में
में अपने आप को நம்முடைய समर्पित ஜனத்தை ஆண்டு நடத்தும், आप अपने लोगों को लेकर கைவிடாதபடி நடத்தும், चलें, बिना छोड़े चलाए, சமாதானத்தோடு நடத்தும். समाधान के साथ வருகிற வருஷத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி आने वाले साल आपके बच्चों के लिए எல்லா கணமும் सारा துதி गौरव, உமக்கே ஏறெடுக்கிறேன். स्तुति महिमा आप ही को दे। இயேசு கிறிஸ்துவின் திருநல் நாமத்தில் வேண்டுதல் प्रभु यीशु செய்கிறேன். मसीह के पवित्र नाम से मांगते हैं, आमीन। आमीन।